ஆராதனை வேலை நீங்க நல்லவராய் வெளிப்பட்டு நீங்க நல்லவர் ஐயா. நாங்கள் நிர்மூலமாக இருப்பதாண்டவரே, நீங்க நல்லவர் அப்பா. அப்பா நாங்கள் இடறி போகாது இருப்பதனால நீங்க நல்லவரை, நாங்கள் வழி போகாது இருப்பதனால நீங்க நல்லவரை. அப்பா இருளின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை பிடுங்கி வந்தவரே நீ நல்லவரை. உடனே போல அலைந்து திரிந்தோம் ஐயா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எங்கள் பார்வை அடைய செய்தவரே நீ நல்லவரை. நீ நல்லவர், நீ நல்லவரை, நீ நல்லவரையா, நீ நல்லவர் என்பதை ஆண்டவரே இவ்வளவு நாள் ருசி பார்க்காத இருந்தாலும் இனிமேலாவது ருசி பார்க்க தெய்வம் உதவி செய்கிறார். பரலோகில் வாழும் என் இயேசுவுக்கு நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். பரலோகில் வாழும் என் இயேசுவுக்கு நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். பரலோகில் வாழும் என் இயேசுவுக்கு நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பாவங்கள் அனைத்தையும் மூடி மன்னிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பாவங்கள் அனைத்தையும் மூடி மன்னிப்பார். பரலோகில் வாழும் என் இயேசுவுக்கு நானும் அவளுடன் பரலோகில் வாழும் என் இயேசுவுக்கு நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். தகப்பனை போல் இரக்கம் செய்தி, தாயை போல் ஆட்சி நடத்தி. தகப்பனை போல் இரக்கம் செய்தி, தாயை போல் ஆட்சி நடத்தி. பரலோகில் வாழும் என் இயேசுவுக்கு நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். பரலோகில் வாழும் என் இயேசுவுக்கு நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். ஆண்டவரே உங்க வாழ்க்கையில யாராருக்கோ காத்திருந்து எங்கள் காலங்களும் எங்கள் நேரங்களும் ஆண்டவரை கழிந்து விட்ட வேண்டும். வரும் நாட்கள் இல்லாத ஐயா பரலோகத்தில் வாழும் தெய்வத்திற்காக காத்திருக்க தெய்வம் எங்கள் ஆவியை ஒருநிலைப்படுத்துகிறார். ஆவியை ஒருநிலைப்படுத்துகிறார். நீங்க எப்ப வருவீங்கன்னு ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் கழிக்க தெய்வம் உதவி செய்கிறார். தெய்வமே உதவி செய்கிறார்கள். முற்றிலுமாய் எங்களை தரப்பட்ட சாதத்தை ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்க. லூக்கா எடுங்க. லூக்கா 1 எடுங்க. லூக்கா 1:35 இருந்து வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பு என்னவாகும்? பரிசுத்தம் உள்ளது. சரி, நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். ஏன் மரியாளுக்கு கிருபை கிடைச்சது? ஏன் மரியாள் ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்படுவா என்று சொல்லியிருக்கலாம்? சொல்லுங்களேன். ஏன் கிருபை கிடைச்சது? ஏன் அவங்க ஸ்திரீகளுக்குள்ளே அவர் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லல, எடுத்த உடனே என்ன பண்றாரு? ஒருவேளை இயேசு கிறிஸ்து அம்மான்றதுனால கிருபை கிடைச்சது நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்படி இல்ல, அவர் வந்த உடனே என்ன பண்றாரு? முதல்ல நீ கிருபை பெற்றவர். வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன சொல்றாரு? தேவ தூதன் என்ன பண்றாரு? வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கிருபை பெற்றவரே. ஒருத்தர்
பார்க்காத ஏதாவது கொடுப்பாங்களா? நல் வார்த்தைகளை சொல்லுவாங்க. நம்மளுடைய நடக்கைய, நம்மளுடைய பேச்ச, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்காத அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ மரியாதை ஒருத்தர் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, பார்த்து கொண்டே அவனுடைய நடக்கை எல்லாத்தையும் என்ன பண்ணி கொண்டே இருக்காங்க, பார்த்து கொண்டே இருக்காங்க. அடுத்தது, நீ ஸ்திரீகளுக்குள்ளே எப்படியாப்பட்டவர்? நீ ஸ்திரீகளுக்குள்ளே பெஸ்ட். நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நம்ம கணவன் கூட என்ன பண்ண மாட்டாரு, பார்த்து நீ தான் பெஸ்ட் ஸ்திரீகளுக்குள்ளே. நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கோமா, அவங்க கூட தான் வாழ்ந்தது இல்லை, ஆனா நம்ம கூட வாழ்றவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் மேல இருந்து ஒருத்தர் வரார். தேவதூதன் பூமிக்குரியவர் அல்ல, அவர் யாருக்குரியவர்? வானத்துக்குரியவர். அவர் தேவனை ஓயாமல் துதிக்கத்தக்கதாய் தெய்வம் உண்டாக்கின தேவதூதர். கடந்த நாட்கள் ஊழியக்காரைய சொன்னார், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பெரிய பராக்கிரமசாலியை போல என்ன பண்றாரு? அவரை பார்த்து ஒருவேளை பயந்து இருப்பாரோ மரியாதை, அதனால பயப்படாதன்னு இருப்பாரோ. ஆனா அந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ள எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்ப வானத்திலிருந்து என்ன பண்ணி கொண்டே இருக்காங்க, நம்மள பார்த்து கொண்டே. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பூமிக்குரியவங்கள பார்த்துட்டு இருக்கோம். அம்மா பாக்குறாங்களா, அப்பா பாக்குறாங்களா, வீட்டுக்காரர் பாக்குறாங்களா, நண்பர் பாக்குறானா, ஊழியக்காரர் பாக்குறாரா, ஊழியக்காரர் அம்மா பாக்குறாங்களா, நம்ம பார்வை எங்க இருக்கு? பூமிக்குரிய. ஆனா வானத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்ரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவர்? ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்றோம், இந்த பூமிக்குரியவரே நோக்கி நோக்கி பார்த்து பரலோகத்தில் வாழும் தெய்வத்தை என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அவருக்காக காத்திருப்பது என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். ஆனா மரியாதை வானத்தில் இருப்பவரை பார்த்து காத்து கொண்டே இருக்கிறா. அந்த காத்திருப்பது நம்ம வாழ்த்துதலா? பெரியவர், கிருபை பெற்றவரே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏசப்பா நம்மள பார்த்து கூட ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி சொல்லலனாலும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னோம், நீ என்னிடத்துல கிருபை பெற்றதுனால தான் இந்த இடத்துல நிர்மூலமாகாதபடிக்கு என்ன பண்ணி கொண்டிருக்க, உட்கார்ந்து கொண்டிருக்க. மரிச்சு போக வேண்டிய நம்ம ஜீவனோடு இருப்பது கிருபை. எத்தனையோ ஸ்திரீகள் வெளியே உள்ளே நம் ஃபேமிலிக்குள்ள இருந்தாலே நம்மளுக்கு தான் என்ன கிடைச்சிருக்கு, ஸ்திரீகளுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அன்னைக்கு மரியாதை தன் வயிற்றில இடம் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கிறோம் ஏசப்பாக்கு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கிறோமா? மரியாதை போல பேசப்படுது. இன்னைக்கு மரியாதை அன்றைக்கு செய்த காரியம் இன்றை வரைக்கும் என்ன பண்ணுது, பேசப்படுது, பேசப்படுது. அவர் செலக்ட் பண்றாரு. அப்ப அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க பக்தியில? நாங்க வாசிக்கிறோம்ல 1 தீமோத்தேயுல, ஏன்னா இதை காமிச்சிட்டு கொடுத்துட்டு நான் அதை காமிக்கணும் நான் வாசி. அப்போ 1 தீமோத்தேயுல நம்ம வாசிச்சாரி 2 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்கப்பா. எளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி உங்களை அலங்கரித்து நற்கிரியையினால் என்ன பண்ணும்? அப்போ அப்புறம் அதுக்கடுத்த வசனம், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து. ஏன் இந்த வசனத்தை தெய்வம் சொல்றார்? நான் மரியாதை நிக்க வச்சு பார்த்திருப்பாரு. மரியாதை நிக்க வச்சு என்ன பண்ணிருப்பாரு? பார்த்திருப்பாரு. நான் அவன் கர்ப்பத்துல பிறப்பதற்கு தகுதியான ஆள் யார் தான்? மரியாதை தான். நற்கிரியையினால் அலங்கரிச்சு கொண்டிருக்கிறாளே, புத்தி உள்ள ஸ்திரியை ஞானமாய் கேள்வி கேட்கிறார். நான் புருஷனை அறியாதவளாச்சே, எனக்கு எப்படிப்பா? ஞானமாய் கேட்கிறார். தேவன் தன்னிடத்தில் வருவதற்கு ஒரு தடையும் சொல்லாதபடிக்கு. இப்போ அவங்க இதெல்லாம் வரும். நான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, நம்ம ஏசப்பாவால புகழப்படுவோம். முதல்ல என்னதான் வந்திருப்போம் அவங்களுக்கு? ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகுறான்னா முதல்ல அவங்களுக்கு என்ன வந்திருக்கும்? பயம். அது சொல்லிட்டாரு, பயப்படாது. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்ப கர்ப்பவதி ஆயிடுச்சுன்னா முதல்ல அவளுக்கு என்ன வரும்? அவமானம் வரும். தெரியும், அவளுக்கு அவமானம் வரும். ஏசப்பாக்கு அவளுக்கு மாத்திரம் தான் தெரியாது. பரிசுத்த ஆவியினாலே பிறக்க போகிறது. பிறந்து வளர்ந்து 3 ஆண்டுகள் காரியங்கள் செய்யும் மொத்தம் வானத்திலிருந்து ஒருவர் வந்தார் என்று என்ன பண்றாங்க எல்லாரும்? தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. ஏசாயாவால் என்ன பண்ணுது?
தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது என்று அப்பொழுது என்ன பண்றாங்க அவங்க. ஆனா அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மாசமா இருக்கிற வரைக்கும் அவமானப்பட்டிருப்பாங்க. ஒருத்தர் அவமானப்படுத்த கூடாதுன்னு நீதிமானாய் மாற்றினார் தெய்வம். ஆனா உலகத்தின் ஜனங்கள் எப்படி அவங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க, நெருக்கப்பட்டிருப்பாங்க, வேதனைப்படுத்தி இருப்பாங்க. இவ்வளவு நாள் பரிசுத்தம்னு இருந்துச்சு, பார்த்தா என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு பார்த்தா திடீர்னு கர்ப்பமாயி வந்துருச்சு. இவ்வளவு நாள் நற்கிரியினால் அலங்கரிச்சது, தேவ பக்தின்னு காமிச்சது, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? நீங்க நம்மளை பார்த்து வீட்டுல சொன்னீங்க, இது எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாதா? இது எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு இல்ல. ஏசப்பா ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம் கிரியைக்கு தக்க பலனை தெய்வம் என்ன பண்ணுவாரு, நம் செய்கைக்கு தக்க பலனை ஏசப்பா கொடுத்துட்டே இருப்பாரு. நம்ம இவங்க அவங்க பார்த்து பார்த்து வாழ்க்கையில முன்னேறதை காட்டில எப்படிதான் இருக்கிற இன்னைக்கு கீழே கிடக்கும். நம்ம எல்லாம் ஊழியத்துல பெரிய ஆளா ஏசப்பா நம்மளை நிறுத்தணும் தான் தெரிஞ்சிருப்பாரு. மரியாதை போல கிருபை பெற்றவளே, இன்றைக்கு மரியாதை தெரியாத ஆட்களே இல்லை. ஏசப்பா சொன்னாலுமே யார்தான், யோசிப்பு தெரிகிறாரோ இல்லையோ, மரியாதை என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா தெரிவாங்க. ஏன்னா அவரை பெற்றதுனால கிடைத்த பாக்கியம். அவர் பெருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க. இதோ ஆண்டவருக்கு என்னவா இருக்கு, நானு அடிமையா இருக்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட என்ன கேட்பாங்க, நீ இருதயத்துல இடம் கொடு, நீ இருதயத்துல இடம் கொடு. அது மகா கேடுள்ளது, திருக்குள்ளதுமா இருக்குது. நற்கிரியினால அலங்கரி. நீ மற்றவங்களுக்காக ஏசப்பாவை துக்கப்படுத்தாத, நற்கிரியை விட்டு விலகாத, உன் தகுதியை இழந்து போகாத. என்ன பண்ணாத, உலக காரியத்துக்காக நம்ம தகுதி என்ன பண்றோம், தேவனுக்குள்ள பயம் இல்ல, நடுக்கம் இல்ல. கர்த்தரை இங்க நின்று ஆராதிக்கத்தக்கதாய் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கார், கிருபை அளித்திருக்கார். எங்கேயோ கிடந்த என்ன, எங்கேயோ கிடந்த என்ன கூப்பிட்டு நிக்க வச்சு, நீதான் ஸ்திரீகளுக்குள்ள பெஸ்ட், நீதான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட தனித்தனியாய் சொல்லத்தக்க தெய்வம் வச்சிருக்காரு. நம்ம இந்த அன்புக்கு முன்னால உலக அன்பு வந்த உடனே எப்படி ஆயிடுது, நம்ம கண்ணுக்கு மயக்கமா ஆயிடுது. உலக அன்பு எப்படி ஆயிடுது? ஆனா பாட்டு மட்டும், இந்த உலக இன்பை எல்லாம் மாயையே உங்க விருப்பப்படி. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மரியாதை இன்னைக்கு பேசப்படுகிறார். தேவ பிள்ளைய ரொம்ப கஷ்டம். இந்த உலக இன்ப மாயை வெறுக்கிறது ரொம்ப கஷ்டம். பாடிடலாம், ஆனா கிரியையினாலே காண்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். மரியாதை இன்னைக்கு தேவன் கண்ணு முன்னாடி நிறுத்தினார். வந்த உடனே சொல்ற, தேவதூதன் நீ கிருபை பெற்றவள், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒருவேளை இந்த குண்டை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நம்மள என்ன பண்ணுவோம், பெருசா ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி சந்தோஷமா என்ன பண்ணுவோம், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு அதிர்ச்சியான செய்தி சொன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும். கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். ஒருவேளை அதனால என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஸ்லோவா சொல்லிட்டு தேவ தூதன் என்ன பண்றாரு, பெரிய காரியத்தை சொல்றாரு. ஆனா பெரிய காரியமான போதிலும் அவர் ஒன்று மாத்திரம் அவமானத்தை பார்க்கல, நிந்தைய பார்க்கல. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்காது இருக்கிறோம். நான் அவமானப்பட்டனே, நான் நிந்தையினால நெருக்கப்பட்டனே, வேதனைப்பட்டனே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே அப்பா மறந்தீரோ என்று அழுதனே என்றதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு மறந்துடுச்சு. ஆனா மரியாதை மறக்கல. அவன் செய்கைக்கு தக்க பலனை தெய்வம் என்ன பண்றாரு, கொடுக்க வருகிறார். அவன் எப்படியாவது தன் என்ன பண்றா, வயிற்றில இடம் கொடுப்பாள் என்று தேவதூதன் உறுதியா வருகிறார். ஏன்னா நற்கிரியினால அவர் அலங்கரித்துக் கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் அமைதலோடு கேட்டுக் கொண்டிருக்கார். தேவதூதன் சொல்லுகிறார், ஒவ்வொரு வார்த்தையும் அமைதலோடு என்ன பண்றோம். இன்னைக்கு நம்ம அமைதியா எதுவும் கேட்கறது இல்ல. யாரையோ சொன்னா கூட யாரதான் சொல்றாரு, என்னதான் சொல்றாங்க, நம்ம என்ன பண்றோம். ஆனா அவர் தேவன் தூதன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரே வார்த்தை தான் பிரதித்திரமா கேட்கிறோம். நான் புருஷனை அறியாதவள் அப்பா. ஒரு குழந்தை பிறக்கணும்னா யார் வேணும், புருஷன் வேணுமே. நான் புருஷனை அறியாதவள் சொல்லும் போது 35 வாசிங்கப்பா.
தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஆதலால் உன்னிடத்தில் இருப்பது எப்படியா இருக்குது? பரிசுத்தம் உள்ளது. தேவ பிள்ளையா, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தார்னா எப்படிப்பட்ட அவமானத்தை தாங்குவேன், எப்படிப்பட்ட நெருக்கத்தை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். நிந்தையை தாங்குவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மளோடு கூட ஒருவர் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் தாயை போல, தகப்பனை போல. நீ எப்படி நினைச்சாலும் அவர் வருவார் உனக்கு ஆறுதல் சொல்ல. அந்த அன்பெல்லாம் இன்னைக்கு என்னவாயிடுச்சு? எழுந்துட்டோம். ஏன்னா காத்திருப்பதில்லை, பரலோகத்தில் வாழும் என் இயேசுவுக்காக எப்போது மரியாதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் எல்லா பெண்களும் என்ன பண்ணிருப்பாங்க? ஆயத்தமா இருந்திருப்பாங்க. ஆனா மரியாளுக்கு மாத்திரதான் கிருபை பெற்ற தேவ பிள்ளையே. நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர்கள் இருந்திருப்பாரு. ஆனா நம்மளுக்கு மட்டும்தான் கிருபை கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அதை நீங்க இழந்து, உலகத்துக்காக நீங்க இழந்து போனன்னு நினைச்சீங்கன்னா அதை விட ஏசப்பா அவமானப்படுத்த யாராலையும் என்ன பண்ண முடியாது, முடியாது. ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது நீங்க பாருங்க, உங்களுக்கு தகுதி இருக்கா இந்த காரியத்தை செய்ய? தகுதி இருக்கா? தகுதி இல்லாத காரியத்தை செஞ்சீங்கன்னா யார அவமானப்படுத்துறீங்க? ஏசப்பா அவமானப்படுத்துறீங்க. மரியாள் ஒரு இடத்திலே நோ சொல்லாதபடிக்கு, அவரை ஒரு விதத்திலே அவமானப்படுத்தாதபடிக்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்றார்? பரவாயில்லப்பா, பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தரேன்னு சொல்லிட்டீங்க. இது நிமித்தமா எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும் இயேசுவுக்காக சகிக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால்தான் இன்றைக்கும் பேசப்படுகிறார் மரியாள். இன்றைக்கும் பேசப்படும். அறியாம பிள்ளைகள் கோவில் கட்டி என்ன பண்றாங்க? கும்பிடுறாங்க. அப்படிப்பட்ட மரியாதை தேவன் என்ன பண்ணிருக்காரு? இன்றைக்கு உயர்த்தி வச்சிருக்காரு. ஏன்னா தேவனை தன்னை முழுமையாய் அர்ப்பணிச்சா தேவனுக்காக. இன்னைக்கு அவனுக்காக தேவன் ஜீவனை கொடுக்கல. அவளை எந்த இருளில் இருந்து காப்பாத்தல. தெய்வம் வேதம் மறைக்காத சொல்லுகிறது. அவள் எந்த நுந்தையிலிருந்து காப்பாத்தல, எந்த மரண இருளில் இருந்து காப்பாத்தல, எந்த வியாதியில இருந்து தூக்கல, எந்த நெருக்கத்தில் இருந்து அவளை விடுதலை ஆக்கல. அவள் நற்கிரியினால. ஆனா நம்மளுக்காக எல்லாமே செஞ்சிருக்காரு. கொஞ்சமாவது நன்றி இருக்கணும்ல. நம்மளுக்கு என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது நன்றி இருக்கணும்ல. ஆனா உலக காரியம் வந்தவனே, இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே பாடுகிற நம்மளுக்கு உலக காரியம் வந்தவனே எப்படி ஆயிடுது? நீங்க கொஞ்சம் அப்படி போங்கப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அப்படி போங்க நீங்க. ஆனா இன்றைக்கு மரியாள் பேசப்படுகிறதுக்காக ஒரு இடத்துல அவரை நான் அவமானப்பட ரெடியா இருக்கப்பா. நான் ரிஜெக்ட் பண்ண என்ன பண்ணல, விரும்பல. நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, உண்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வாசிங்கம்மா, அடுத்த வசனம் வாசிங்கப்பா. இதோ அவளுக்கு என்ன சொல்றாரு? அவரு சாட்சியாய் காட்டுகிறார். உனக்கு எனக்கு அற்புதம் செய்தது அதற்காக தான் வாரம் வாரம் சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ நிர்மூலமாகாது, நான் நிர்மூலமாகாதபடிக்கு இருக்கிறோம். வர பிள்ளைகளுக்கு சாட்சி, நம்ம சாட்சி. நம்ம ஒரு பிள்ளைய மிரட்டினா அது நம்மள மிரட்டுது. நம்ம சாட்சி அது வரைக்கும் என்ன பண்ணுது? போகுது. ஏசப்பா வெட்கப்பட வைக்காதீங்க, நிச்சயமா துக்கப்பட வைக்காதீங்க. யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, மேல இருந்து ஒருவர் மரியாதை பார்த்த கண்கள் நம்மளையும் என்ன பண்ணிக்கொண்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்க பிதாவும் குமாரனும் சொல்லி அனுப்பிதான் யார் வந்திருப்பாரு? தேவதூதன் என்ன பண்ணிருப்பாரு? வந்திருப்பாரு. நீ போய் அந்த மகளை என்ன பண்ணு, குமாரனுக்காக செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு? சொல்லி இருப்பார். அவள் தாயா இடம் கொடுத்தார். இன்னைக்கு மணவாட்டியாய் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ராஜா வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார். மரியாளுக்காக மகனாய் வந்தார், நம்மளுக்காக உலக ரட்சகராய் வந்தார். இன்றைக்கு மணவாளனாய் வரப்போகிறார். எப்படி இருக்கீங்க? ஆயத்தமா இருக்கீங்களா?
யாருக்காக? மலடியா இருந்தவளை பிள்ளைத்தாச்சாய் ஆக்குறார் என் தெய்வம். வர பிள்ளைகளுக்காக மரண கட்டிலிருந்து பிடிங்கி நம்மளை உட்கார வச்சிருக்காரு. இருளில் இருந்த ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்குள்ள நம்மளை உட்கார வச்சிருக்க. யார் தெரியுமா? வர பிள்ளைகளுக்கு நம்ம தான் வழியாய் வாசலாய் சாட்சியாக இருக்கணும். எலிசபெத்தை காமிச்சு கொடுத்த அவள் மலடியா இருந்தவள். தேவன் மரியாதை பலப்படுத்தபடி அவளை பிள்ளைத்தாச்சாய் மாற்றுகிறார். அவள் கர்ப்பத்தையே உடைக்கிறார் தெய்வம். இன்றைக்கு நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியல, உடைக்க முடியல. கோபத்தை உடைக்க முடியல, வைராக்கியத்தை உடைக்க முடியல, நிந்தையை உடைக்க முடியல, கசப்பை உடைக்க முடியல. உடைச்சாதான் தேவன் அற்புதங்களை செய்வார். வாசிங்கப்பா. இதோ உனக்கு இடத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு அவள் மலடியா எண்ணப்பட்ட நம்ம என்னமா எண்ணப்பட்டோம்? தேவ பிள்ளைகளை சிந்திச்சு பாருங்க. வாரம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. வாரம் சொல்லி அமிச்சாவே ஏதாவது ஒரு காரியத்துல என்ன பண்ணி கொண்டே இருக்கிறோம். மத்தவங்க காரியத்தை நம்ம சொல்றோம், நம்ம காரியத்தை யார சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சுட்டு பண்றீங்களா? நம்ம காரியத்துல யாரும் இல்ல இல்ல ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறார். ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு கொண்டாங்க நம்ம சாட்சி கட்டு போனா நம்ம சாட்சி கட்டு பண்றது தப்பு கிடையாது. ஆனா யாராவது வந்து சொன்னா தப்பு. இது எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். நான் எங்க சாட்சி கட்டு போய் நின்று வச்சுக்கோங்க. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்துல நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பிறந்த நாளுக்கு அவங்க எல்லாம் டான்ஸ் போட்டு ஆடுறாங்க. சும்மா கூட நின்று என்ன பண்ணி இப்படிதான் கொடுக்கணும். அந்த இன்ஸ்டால போட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஆடிட்டாங்க. தப்புதான். என்ன பண்ணக்கூடாது, உலகத்தோடு நான் ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாது, தரிக்க கூடாது. தரிச்சேன்னா நான் அங்க நினைச்சேன் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு, அந்த ரங்கத்துல நினைச்சேன். ஆனா என் தேவன் வெளிரங்கமாய் கொண்டு வருவார். இன்னைக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு இன்ஸ்டாலாம் தெரியாது போடுவாங்க அப்படின்ட்டு இல்ல. ஆனா வீடியோ எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இன்ஸ்டால போட்டாங்க. என் பவானி வந்து கேக்குது, என்னக்கா பிறந்த நாளைக்கு என்ன பண்றீங்க? யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவோம், அப்பாவை சர்ச்சுக்கெல்லாம் வருது இல்ல. அப்ப யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பா, ஏசப்பா தூதனை வச்சிருப்பா. நம்ம நினைக்கிறேன் இன்னைக்கு இன்ஸ்டால போட்டா யாரும் நம்மளுக்கு பார்த்தா நம்மள பிளாக் பண்ணா யாரும் சொல்ல மாட்டாங்க. காக்காவை கொண்டு தேவன் என்ன பண்ணுவாரு, எலியாவை போச்சுட்டானா நம்ம திருட்டுத்தனத்துக்கு எல்லாம் காக்காய் வச்சு என்ன பண்ணுவாரு, சொல்ல வைப்பாரு. என்னுடைய காரியத்தை தேவன் அப்படிதான் என்ன பண்ணாரு. அந்த மகள் சர்ச்சுக்கே வராத நாள் அப்போ நான் என்ன பண்ணிட்டாங்க, நான் சும்மா ஒரு இங்கிலீஷ் பாட்டுக்காரங்க, அவங்க சினிமா பாட்டை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆட விட்டாங்க. நம்ம அந்த ரங்கத்துல செய்கிறோம் நினைக்கிறோம். ஆனா அந்த ரங்கத்துல ஒருத்தர் பார்த்தா தெரியுமா, இருளில் இருக்கும்போது, நெருக்கத்துல இருக்கும்போது, நிந்தையில எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அவர் இன்னமும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். இன்னமும் பார்த்து கொண்டேதான் இருக்கு. நம்ம நினைக்கிற பார்க்கலன்னு அவர் சொல்லுகிறார், என் தேவனால கூடாத காரியம் இல்ல, ஒற்றுமே இல்ல. தேவ பிள்ளையே நீ அற்பமா நினைக்காத, இதை செஞ்ச தேவன் பார்க்க மாட்டார். ஆனா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன்னால ஒரு கூட்ட ஜனம் எழும்பலன்னா கூட பரவாயில்ல, சபைக்கு சொல்லுகிறேன். வழக்கமா என் வீட்டுல சொல்லுகிறேன், சபைக்கு சொல்லுகிறேன். உன்னால ஒரு கூட்ட ஜனம் எழும்பலன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஆத்துமா இடறி போக கூடாது. நீ செய்கிற காரியம், நான் செய்கிற காரியம் என்ன பண்ண, தேவனுக்கு வெட்கப்படுத்த கூடாது. மரியாள் வெட்கப்படாதபடிக்கு தன் கர்ப்பத்தில் இடம் கொடுத்தார். இன்றைக்கும் பேசப்படுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நாள் அவங்க இல்லாத என்னவா இருக்காது, செய்தியே இருக்காது. ஏசப்பா பிறந்தாரு, எப்படி பிறந்தார், மரியாள் மூலமா பிறந்தார். அவங்க இல்லாத என்ன இல்ல, இன்றைக்கும் பேசப்படுகிற அவருக்காக எல்லாத்தையும் இழக்க ரெடியா இருந்தா. அவருக்காக எல்லாத்தையும் இழக்க என்ன பண்ணா, ரெடியா இருந்தா. அவமானப்பட ரெடியா இருந்தா, நிந்தைக்கும் வெட்கத்துக்கும் ரெடியா இருந்தா. அதனாலதான் எல்லாத்தையும் இழக்க ரெடியா இருந்தவன இன்றைக்கு பேசப்படுகிறார். தேவ பிள்ளையே வாசிங்கப்பா. அதற்கு மரியாள், இதோ என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆதரவு தருவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். நீ என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறியோ, எந்த
போய்விடுவான். மோசே சொல்லுறான், தூதரெல்லாம் அனுப்பாதீங்கப்பா, நீங்களே வாங்கப்பா, என் கூட நீங்களே வாங்க, தூதனை அனுப்பாதீங்க. இந்த ஜனங்கள் பண்ணுகிற காரியம் நான் கூட வரமாட்டேன், என் தூதனை அனுப்புகிறேன். வேணாப்பா, வேணாம். என்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு அடிமையாய் அவர் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறீங்களோ தூதனை அனுப்ப மாட்டார். தூதன் போய்விடுவான். தேவ பிள்ளையே, தூதன் போய்விடுவார். வார்த்தையானவர் உன்னை ஏற்றி சுமந்து எல்லா காரியத்தையும் தப்பு வைக்க ஆயத்தமாக இருப்பார். ஆமென். வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்க 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 அவரை எந்த இடத்துல அவமானப்படுத்த என்ன பண்ண மாட்டீங்க, விட மாட்டீங்க. இது எனக்கு தகுதி இல்ல, இது என் நற்கிரி அல்ல, எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அலங்கரிச்சு கொள்ள. வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் எந்த காரியத்தை தேவ தூதன் சொன்னானோ, இன்னைக்கு ஊழியக்கார் சொன்னா என்ன இல்ல உங்களுக்கு, அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்க மேல தீர்க்க தரிசனம் வச்சிருக்காரு, தரிசனத்தை பட்டு இருக்காரு, தாயின் கருவில வேறு பிரிச்சிருக்காரு. வார்த்தை கேட்டு என்ன பண்றாங்க, ஆமா வச்சிருக்காரு, ரொம்ப நாளா வச்சிருந்தா இருக்காரு, ரொம்ப நாளா என்ன பண்ணிருக்காரு, வச்சிருந்தா இருக்காரு. இல்ல, அவள் உடனே எழுந்து, வார்த்தைக்கு இடம் கொடுத்தவள் உடனே எழுந்து தேவ தூதன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமே சகரியா வீட்டுக்கு என்ன பண்றா, போறான். போயிட்டு அங்க ஒரு காரியத்தை செய்யற. வாசிங்கப்பா. எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டு அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவ பிள்ளையே, மரியாள் மீது இருந்த பரிசுத்த ஆவியானவர் பிள்ளையும் எலிசபெத்தையும் நிரப்பிச்சு. நீங்க நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மற்றவரை தொடராங்களா, என் பிள்ளைய தொடுதா, முக்கியமா நம்ம பிள்ளைய தொடுதா, உலக காரியத்துல மேலோங்கி வளர்க்க நடக்கிற நம்ம, ஆனா உன்னத காரியத்துல என்ன பண்ண மாட்டோம், வளர்க்க நினைக்க மாட்டோம். நாளைக்கு நம்ம நிலைமை அதுங்களுக்கு வரக்கூடாதுன்னா இன்றைக்கே விதைங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை விதைங்க, நாளைக்கு நன்மையாய் விதை அறுப்பார்கள். இன்றைக்கு நீங்க உலக காரியத்தை விதைச்சீங்கன்னா தேவனுடைய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிற தேவ பிள்ளையே, தேவ சன்னிதானத்தில் இருக்கிற கேப்ரியலா சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை, நீ எந்த அளவுக்கு உலகத்தை முறைக்கிறியோ, உலகத்தை நீ ஒரு நாள் அழிக்கும் போது தேவ தூதனே கடந்து போய் விடுவார். ஆண்டவர் இருப்பாரா, ஆண்டவர் இருப்பாரா? அன்னைக்கு ஆண்டவரே ஆண்டவரே நீங்க கத்துனா கூட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வரமாட்டார். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத காரியத்தை பிள்ளைகளுக்கு விதைக்கிறதா நம்மளுடைய வேலை. நம்மளுக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. இன்னைக்கு தேவன் நம்மளை புத்தி உள்ள ஸ்திரியா வச்சிருக்காரு, நற்கிரியினால அலங்கரிச்சிருக்காரு, நல்ல ஞானத்திலே தேவ பக்தியிலே நம்மளை வச்சிருக்காரு. அதை தெரிந்து கொண்டு நம்ம சொல்லல, நம்மளுக்கு ஐயோ, உலகத்துக்கு அப்புறமா சொல்லலாம், சபைக்கு அப்புறமா போய் சொல்லலாம், முதல்ல நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைக்கு சொல்லலனா, மரியாள் தொட்ட உடனே வயிற்றில் இருந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணுச்சு, வாசிங்க பார்த்த வசனத்தை. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்து பிள்ளை துள்ளிச்சு. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எதினால் கிடைத்தது. தேவ பிள்ளையே, நீ ஒரு மகளுக்கு தாயாய் இருக்கிறாய், ஒரு மகளுக்கு தாயாய் இருக்கிறாய். நீ பார்த்ததை சொன்ன எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைகளை மாயம் பண்ணுவது யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், எங்க நம்ம எப்படி இருப்போம் யாருக்கு தெரியும். அதனால்தான்
நியாயத்திற்ப வீட்டுல இருந்தா உன் புருஷன் இடத்துல இருந்து ஒரு வேலை ஆரம்பிச்சா நீ யோசிச்சு பாரு. ஒருவேளை என் பிள்ளைகள் இடத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் கேட்கிறேன், ஜெப வீராங்கண்ணி யாருன்னா யார் சொல்றாங்க? அப்போ நம்ம வீட்டுல என்ன பண்றது இல்ல, பிள்ளைகளுக்கு முன்பாக ஜெபம் பண்றது இல்ல. நீதிமான் யாருன்னா நம்ம, ஆனா நம்ம யார் சொல்லுவோம்? என்னுடைய பெஸ்ட் ஹீரோ யாருதான்? அவங்க அப்பா தான். என் ஹீரோயின் யாருதான்? என் முதல் காதலி யாருதான்? அவங்க அப்பா தான். ஜெப வீராங்கண்ணி யாருன்னா ஜெபரம், எஸ்தர், ரூத். நீதிமான் யாரு? ஆபிரகாம், ஈசாக். ஏண்டா ஃப்ரெண்ட் யாருதான்? அப்பான்றீங்க. முதல் காதலி யாருன்னா அம்மான்றீங்க. ஜெப வீராங்கண்ணினா வேகத்துல. அப்படின்னா வீட்டுல யார ஜெபம் பண்றது? தேவன் நியாயத்திற்கு குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்பார். தேவ பிள்ளையே, ஒருவரும் வஞ்சித்து போகாதபடிக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சித்து போகாதபடிக்கு. ஏன்னா சத்துருக்கு தெரிய. வீட்டுல வந்து பாருப்பா, வீட்டுல வந்து பாரு. அவங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும் அவங்க கிரிகளை எங்க வந்து பாரு, வீட்டுல வந்து பாரு. நீ யோகு வேலை அடிச்சு வச்சிருக்க, நீங்க வேலை அடிச்சு வச்சிருக்கப்பா. சபையில வேலை அடிச்சு வச்சிருக்க. நீ வந்து அவங்க நற்கிரியெல்லாம் பாரு. என்னையெல்லாம் சொல்ற, வீட்டுல வந்து பாருங்க அப்படின்னு என்ன பண்ணாரு? ஏசப்பாக்கு முன்பாக சத்துரு தலையை துளுக்காதபடி வீட்டுல எப்படி இருக்கிறோம் நம்ம நினைச்சு பாருங்க. ஏன்னா சபையில 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும். குடும்பத்துல முழு நேரமும் உலாவி கொண்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைய. அதனாலதான் வார்த்தை சொல்லுது, உன் நியாயம், என்னுடைய நியாயத்திற்கு உன் குடும்பத்தில் இருந்து நான் எழுப்புவேன். அதனால வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார் தேவதூதன். அவள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே கிருபை சூழ்ந்து கொள்கிறது. அந்த வாய்ப்புதல் தூதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே கிருபை சூழ்ந்து கொள். நீ கிருபை பெற்றவர். நீ பெண்களுக்குள்ளே, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். இன்றைக்கு நம்ம குடும்பத்துல வந்து பார்த்தா அவங்கள இவங்க காரணம் சொல்லாதீங்க. தயவு செய்து காரணம் சொல்லாதீங்க. காரணத்தை கேட்கிறவன் நம் ஆண்டவர் அல்ல, கிரியைகளை பார்க்கிறவர். அவன் அவன் செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறவர். மரியாதை கேட்ட செய்கைக்கு தக்க பலனை தேவன் அளித்தார். அதனால்தான் அவள் வாழ்த்துதலை கேட்டு அவள் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர். நீங்க கூட எப்போதும் பரிசுத்த ஆவியினால நிறைந்து வீட்டுக்குள்ள இருங்க. பிள்ளைகள் ஒழுங்கின்மையா காரியம் செஞ்ச கண்டிங்க. புறம்பை எடுக்காதவன் தன் பிள்ளையை கையாள மாட்டான். உலகத்துக்குரிய காரியத்துக்கு ஒத்து போகாதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கு கண்ணியா வரும். தேவ பிள்ளைங்க, அது உனக்கு மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு வந்தா பரவாயில்ல, உன்னைய சேர்த்து என்ன பண்ணும்? இன்னும் தேவனுக்குள்ளே வளர விடாது. வெட்ட வேண்டிய இடத்துல என்ன பண்ணும்? வெட்டணும். நறுக்க வேண்டிய இடத்துல நறுக்கணும். சொல்றது என்னுடைய காரியம். பிள்ளைகளுக்கு சொல்ல, நீங்க வளர்ந்துட்டீங்க, சொல்றது என்னுடைய காரியம். நீங்க விளைச்சிங்கன்னா நாளைக்கு அதையே தான் அறுப்பீங்க. நன்மையை விளைச்சா நன்மையா இருப்பீங்க. ஏன்னா நான் ஊழியக்காரி, நான் 2ஆ இருப்பேன். வீட்டுல அவர்கிட்ட சொல்ல, நீ பாஸ்டர் அப்பாவா இருப்பா. அப்பாவா மட்டும் உள்ள வராத, பாஸ்டர் அப்பா வேற. அவரு சொல்லணும்னு என்ன பண்ணுவேன்? பாஸ்டர் அம்மாவா என்ன பண்ண உள்ள போனோம். போனாதான் தெரியும். அம்மாவா போனேன்னு வச்சுக்க, எப்படி பாப்ப? மாம்சத்துக்குரிய கண்ணிலே என்ன பண்ண பாப்ப? ஆவிக்குரிய கண்ணு இருக்கட்டும். ஆவிக்குரிய கண் எப்போதும் இருக்கட்டும். மாம்சத்துக்குரிய கண்ணு சாப்பாட்டுல, நல்ல துணி உடுத்துறதுல, அது அன்பை பார்த்துக்கிறதுல இருக்கட்டும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை வரும்போது தாறுமாறாய் ஆகும்போது பிள்ளைகளை கண்டிக்கணும். அதுக்குதான் தேவ பக்தினால உங்களே என்னைய தேவன் அலங்கரிச்சு வச்சிருக்காரு. நம்மளே அலங்கரிப்பு இல்லாத அலங்கோலமா இருந்தோம்னா யார் வந்து சொல்லுவா? யார் வந்து சொல்லுவா? வாசிங்கப்பா, முடிச்சிடும். லாஸ்ட் வசனம் வாசிங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தத்தை காதிலே விழுந்தவுடனே, இல்ல உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்துதலின் சத்தம் என் காதில் விழுந்தது. என் வயிற்றில் உள்ள பிள்ளை
ஸ்ரீகளே, உன் குடும்பத்திலே நீ களிப்பாயிரு. சகோதரர்களே, நீ ஆண்டவருக்குள்ளே உன் வாழ்த்துதல் களிப்பாயிருக்கட்டும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புறார். ஆண்டவருடைய சத்தம் நம்ம செவிகளை கேட்ட உடனே அது எப்படியோ மாறிடும், இருதயத்துக்கு களிப்பாய் மாறிடும். வார்த்தைகள் ஒருவேளை கடினமா இருந்தாலும் ஆண்டவரே, அது என்னை சீர்படுத்த ஐயா, அது என்னை பலப்படுத்த ஐயா, அது என்னை நிலைநிறுத்தும் ஐயா, அது என்னை ஒழுங்குபடுத்தும் ஐயா, என் ஒழுங்கின்மையை மாற்றும் ஐயா. என்ன பண்ணோம்? அர்ப்பணிக்கணும். மரியாதை போல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை, ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை, ஆண்டவரே உடைய சித்தம் போல ஆண்டவரே என்னை நடத்துங்க, உடைய சித்தம் போல என்னை நடத்துங்கப்பா. ஆண்டவரே நீ பரலோகத்தில் வாழுகிற தேவன் ஐயா, எனக்காக யாவையும் செய்து முடித்தவன் நீர்தான் ஐயா, என் பாவங்களை மூடி மன்னித்தவன் நீர்தான் ஐயா. அப்பா முற்றிலுமா என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா, முற்றிலுமா என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தெய்வம் ஆண்டவரே, என் வீட்டிலிருந்து நான் எத்திருப்பேன் அறிவிப்பேன், அதை ஒரு நாளும் மறவாதபடி தெய்வமே அலங்கரிப்பினார், நற்கிரியினாலே அலங்கரிப்பினார், தகுதியான காரியத்தை அலங்கரிப்பிறாக, தேவ பக்தியில அலங்கரிப்பிறாக, அமைதலும் அடக்கமும் உள்ள ஆவியை கட்டளையிடுகிறார். அன்பின் கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறார். துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.